பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நான் எடுத்திருக்கேன் இந்த கீ செயினுக்கு. நீங்கள் வந்து வேணும்னா 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் செய்யலாம், இல்லாட்டி 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹூக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 மில்லிமீட்டர் ஹூக். ஸோ இது எல்லாமே நான் வந்து இந்த ஸ்க்ராப் இருக்கிற யான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு யான் யூஸ் பண்ணுறீங்கன்னா திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர், சிசர், டெப்பஸ்ட்ரி நீடில், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கீ செயின் எடுத்திருக்கேன். நீங்கள் கீ செயின் நான் வந்து உங்களுக்கு கீ செயின் போடுற மாதிரியே நான் காமிக்கிறேன், கீ செயின் போடாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம வந்து ரவுண்ட்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேஜிக் ரிங். நம்மளோட மேஜிக் ரிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செயின் 4, 1 2 3 and 4. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இங்கே இருக்க இந்த 4th செயினில் நான் வந்து என்னோடய ஸ்டிச் மார்க்கரை நான் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செயின் 4 நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ வந்து செயின் 2 ஃபைன். இப்போ இதே மேஜிக் ரிங்கில் 2 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷே, செயின் 2. ஸோ இதே மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த டபுள் க்ரோஷேஸ் வந்து 16 டபுள் க்ரோஷேஸும் இந்த ஸ்பேஸ் வந்து 8 ஸ்பேசஸ் நம்மளுக்கு வரணும், செயின் ஸ்பேஸு. ஸோ வந்து இதே மாதிரி நம்ம போடணும். டோட்டலாக நம்மளுக்கு வந்து 16 டபுள் க்ரோஷேஸ் வித் 8 செயின் 2 ஸ்பேசஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இதை போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து 2 4 6 8 10 12 14 16 போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம செயின் 2 மட்டும் போட போகிறோம். ஸோ செயின் 2 போட்டாச்சு. மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ செயின் 2 போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற அந்த 4th செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம அதை கட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கலர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம். 1 செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட நெக்ஸ்ட் கலரை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயின் 2 ஸ்பேஸில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை புல் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட்டை புல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் 3 போட்டுப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் ஆகும். இதே ஸ்பேஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 more டபுள் க்ரோஷேஸ். டோட்டலாக செயின் 3யும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 3 செட்ஸ் ஆஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்குது. இங்கே வந்து இந்த செயின் 3யோட டாப்பில் வந்து நான் வந்து என்னோடய ஹூக்கை வந்து நான் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் பிகினர்னால் நீங்கள் இதை போட்டுக்கலாம், இல்லை எனக்கு ஈஸினா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ செயின் 3. ஸோ 1 2 and 3 செயின்ஸ் போட்டுட்டு இதே ஸ்பேஸில் 3 more double crochets.
ஸோ 3 டபுள் க்ரோஷே, செயின் 3, 3 டபுள் க்ரோஷே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எதுவுமே போடாமல் இங்கே நெக்ஸ்ட்டு எதுவுமே இன்பிட்வீன் எதுவும் செப்பரேஷன் செயின் கிடையாது. இங்கே இருக்க அந்த நெக்ஸ்ட்டு ஸ்பேஸுக்கு வர்றேன். இந்த ஸ்பேஸில் திருப்பியும் 3 டபுள் க்ரோஷே, செயின் 3, 3 டபுள் க்ரோஷே நம்ம வந்து போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ செயின் 3 அண்ட் 3 more டபுள் க்ரோஷேஸ் இன்டு த சேம் ஸ்பேஸ். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா செயின் 2 ஸ்பேஸ்லேயும் அந்த ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்க செயின் 2 ஸ்பேஸ்லேயும் நம்ம இதே பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ 3 டபுள் க்ரோஷே, செயின் 3 அண்ட் 3 more டபுள் க்ரோஷேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஆல் த வே ரவுண்ட் இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம போட்டுட்டோம். நம்மளுக்கு வந்து இந்த இது வந்து 8 பீக்ஸ் வரும், அந்த செயின் 3 கேப்பு. இப்போ நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற அந்த டாப் ஆஃப் த 3rd செயின் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ நான் திருப்பியும் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வந்து இதை நம்ம கட் பண்ணிடுவோம். செயின் 1 இதை செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னோடய நெக்ஸ்ட்டு கலரை நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கலரும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஜாயின் பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த 2 பீக்குக்கும் இன்பிட்வீன் இருக்கிறது நம்ம எங்கே ஃபினிஷ் பண்ணமோ அங்கே ஜாயின் பண்ண போகிறேன். ஃபைன். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செயின் 1 போட்டு இதை செக்யூர் பண்ணிப்போம். இப்போ நான் டைரெக்டாக இங்கே இருக்க இந்த ஸ்பேஸுக்கு மூவ் பண்ண போகிறேன். இந்த ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோஷே, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே 5 டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3. ஸோ 1, 2 and 3. இப்போ நம்ம வந்து ஒரு பைகாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இந்த ப்ரீவியஸ் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சில் இங்கே பாருங்கள், நம்ம இப்போ போட்டோம் இல்லையா அந்த லாஸ்ட் 5th டபுள் க்ரோஷே, அதில் செயினோட ஃப்ரண்ட் லூப்பும் இங்கே கீழே இங்கே இருக்கிற சைடு, அந்த சைடு ரெண்டுலேயும் நீடில் இன்சர்ட் பண்ணி yarn over, pull through. இப்போ 2 லூப்ஸ் இருக்குது, pull through both. ஸோ நம்மளோட பைகாட் ஸ்டிச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி இதே ஸ்பேஸில் 5 more டபுள் க்ரோஷேஸ். பாருங்கள், 5 டபுள் க்ரோஷே, ஒரு பைகாட் ஸ்டிச்சும் ஒரு 5 டபுள் க்ரோஷேவும் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பேஸுக்கு வந்திருக்கோம். இந்த 2 இதுக்கும் இன்பிட்வீன் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. டன். இப்போ திருப்பி இந்த ஸ்பேஸில் வந்து 5 டபுள் க்ரோஷே, ஒரு பைகாட் ஸ்டிச், திருப்பி 5 டபுள் க்ரோஷே. வந்து 5 போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செயின் 3. ஸோ 1 and 2 and 3. ஸோ இப்போ 3 செயின்ஸ் போட்டுட்டு இங்கே இருக்க இந்த ஸ்டிச்சில் இந்த போர்ஷனும் இங்கே இருக்கிற அந்த சைடு போர்ஷன்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு yarn over, pull through. இப்போ 2 லூப் இருக்குது, yarn over, pull through both. முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதே ஸ்பேஸில் 5 more டபுள் க்ரோஷே. ஸோ இப்போ இந்த இன்பிட்வீன் ஸ்பேஸுக்கு வந்திருக்கோம். அந்த இன்பிட்வீன் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் நீங்கள் செய்யுங்க. நான் ஃபினிஷ் பண்ணுறப்ப காமிக்கிறேன். ஸோ
ஸோ பாருங்கள், நம்ம போட்டோம், நைஸ் அண்ட் ஃப்ளாட்டாக வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் 1 போட்டோம் இல்லையா, அதுதான் நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். டன். ஸோ இப்போ நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இங்கே பின்னாடி இருக்க அந்த எக்ஸ்ட்ரா யான் எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணிடுவோம், ஃபோல்டு பண்ணிடுவோம். ஒர்க்கிங் த்ரெட்டை வந்து கீழ் போர்ஷனில் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே லாஸ்ட்டில் இருக்கு இல்லையா, இங்கே கீழே. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 சைடும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற அந்த ஹோல் வந்து அந்த ஆப்போசிட் சைடு ஹோலுக்கு தான் நம்மளுக்கு வந்து போய் ஜாயின் ஆகும். ஸோ உள்ளே விட்டு யான் ஓவர் பண்ணி ஒரு செயின். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த என்டையர் லென்த்துக்கும் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த லென்த்துக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 10 செயின்ஸ் போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இங்கேருந்து இப்போ 10 செயின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து 1 2 3 4 இன்ட்டு த 4th செயின் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ 4th செயினுக்கு அப்புறம் வர ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இப்போ 4th செயினில் போட்டாச்சு. இன்ட்டு த 5th செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 6th செயின், 7th செயின், 8th chain, 9th chain, and finally into the 10th chain. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேயும் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இந்த இடத்துலையும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு திருப்பியும் 10 செயின்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 and 10. அதே மாதிரி 1 2 3 and 4 into the 4th chain slip stitch. அதே மாதிரி 10 செயின்ஸுக்கும் ரிமைனிங் இருக்க அந்த 4thலேருந்து இருக்க ரிமைனிங் செயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம 1 ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். லாஸ்ட்டாக வந்து into the stitch ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் வந்துருச்சு. இந்த பக்கம் அந்த 2 ஆண்டனாஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி இங்கே நம்ம வந்து கீ செயின் அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம லாங் த்ரெட்டாக கட் பண்ணிப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு செயின் 1 போட்டுப்போம். ஒரு செயின் 1 போட்டுட்டு இதை டைட் பண்ணிப்போம். ஃபைன். இப்போ டெபஸ்ட்ரி நீடில் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கின்றோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீ செயின் எடுத்து இங்கே இருக்க இந்த பேஸில்
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இங்கே அட்டாச் பண்ணிட்டோம் இல்லையா, இதை வந்து இங்கே வந்து நம்ம சீவ் பண்ணிடணும். இங்கே உள்ளே கொடுத்து நீங்கள் அதை வந்து டைட் பண்ணிக்கின்றலாம். இப்போ நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து இங்கே நம்ம ஹைட் பண்ணிடுவோம். கட் பண்ணிடுவோம் அந்த த்ரெட்டை. ஸோ நம்மளுக்கு இந்த கீ செயின் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கீ செயின் அட்டாச் பண்ண விருப்பம் இல்லைன்னா இங்கே நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறப்ப பின்னாடி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிடலாம். இப்போ இங்கே கீழே வந்து ஒரு டேசல் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த டேசல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். டேசல் வந்து நம்ம எந்த கலரில் வேணாலும் நான் பண்ணலாம். நான் வந்து இந்த யான் எடுத்திருக்கேன், என்னோடய ஃபர்ஸ்ட் யானை நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 4 ஃபிங்கர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாகவே நம்ம வந்து இப்போ டைப் பண்ண போகிறோம். 20 ரவுண்ட்ஸு. டைம்ஸ் ரேப் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள் லூஸாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை டுகெதர் ஹோல்டு பண்ணுறதுக்காக இன்னொரு த்ரெட்டு யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சின்ன த்ரெட் எடுத்துருக்கேன். அந்த த்ரெட்டை வச்சு நம்ம டைப் பண்ணிடுவோம். டைப் பண்ணியாச்சு. இங்கே ஒன்று, இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு லாங் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாங் த்ரெட்டை வந்து நம்ம நீடிலில் சீவ் பண்ணி நம்ம அந்த பட்டர்ஃப்ளைல நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, நம்ம த்ரெட்டை அங்கே புல் பண்ணோம் இல்லையா, அந்த கேப்பில் உள்ளே கொடுத்து இப்படி புல் பண்ணிடலாம். டைப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், இங்கே ஜாயின் பண்ணி நான் பின்னாடி ஹைட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இங்கே இருக்கு இல்லையா, டேசல் ஈவனாக இருக்கிறதுக்காக இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடுவோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கீ செயின் நம்ம செஞ்சிட்டோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.